வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 4ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 14x² ப்ளஸ் 59x ப்ளஸ் 70 எனில் கீழ்காண்பவற்றின் மதிப்பு காண்க. பாருங்க, இங்கே ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருந்த எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டோம். கீழே ஒரு 4 இது இருக்குது, அதோடைய மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இது அவங்க கொடுத்துருக்குது. நமக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு x² ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இதான் ஃபார்முலா. அப்போ பாருங்கள், இடது பக்கம் சமமாக இருக்குது. அப்போ வலது பக்கமும் எப்படி தான் இருக்கும்? கண்டிப்பாக சமமாகத்தான் இருக்கும். இதை பயன்படுத்தி தான் நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், முதல் இது பாருங்கள், என்ன மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மதிப்பு. இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னா அது எதோட கெழு? x² கெழு. இங்கே x² கெழு என்ன இருக்குது? 14. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு பதிலாக 14 இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மதிப்பு என்ன? 14. அவ்வளோதான், முதல் இது முடிஞ்சுது. ரெண்டாவது பாருங்கள், எதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்? 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், பகுதியில் இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது. எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. நமக்கு பகுதி சமமாக இருந்தால் தான் கணக்கு நம்ம சீக்கிரம் முடிக்க முடியும். அப்போது பகுதியில் எல்லாத்துலேயும் நமக்கு என்ன வர மாதிரி நம்ம மாற்றிக்கலாம்? ஏபிசி வர மாதிரி நம்ம மாற்றிக்கலாமா? அப்போ பாருங்கள், 1/a நமக்கு என்ன வரணும்? ஏபிசி வரணும். ஏ மட்டும்தான் இருக்குது, என்ன இல்லை? பிசி இல்லை. அப்போது அந்த பிசியை கொண்டு பெருக்கி வகுத்துருங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ப்ளஸ் 1/b நமக்கு என்ன வரணும்? ஏபிசி வரணும். என்ன இருக்குது? பி மட்டும்தான் இருக்குது, என்ன இல்லை? ஏவும் சியும் இல்லை. அப்போ அந்த ஏசியை கொண்டு பெருக்கி வகுத்துருங்க. தொகுதியும் பகுதியும் ஏசியை கொண்டு பெருக்கணும், அதான் அர்த்தம். ப்ளஸ் 1/c நமக்கு என்ன வரணும்? பகுதியில் ஏபிசி வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? சி மட்டும்தான் இருக்குது, எது இல்லை? ஏபி இல்லை. அப்போ ஏபியை கொண்டு பெருக்கி வகுத்துருங்க. ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், பெருக்கலாமா? 1ஐயும் பிசியும் பெருக்குனா பிசி. பாருங்கள், பகுதியில் ஏபிசி வந்துருச்சா? ஏபிசி ப்ளஸ் 1ஐ ஏசியும் பெருக்குனா ஏசி. ஏசினாலும் சிஏனாலும் ஒன்று தான். இங்கே பாருங்கள், பிஏசி. பிஏசினாலும் ஏபிசினாலும் ஒன்று தான். ப்ளஸ் இங்கே பாருங்கள், 1ஐ ஏபியும் பெருக்குனா ஏபி பை சிஏபினாலும் ஏபிசினாலும் ஒன்று தான். ஈக்குவல் டு பகுதி சமமாயிருச்சா? ஏபிசி ஏபிசி ஏபிசி. அப்போ ஒரு தடவை எழுதிக்கிட்டு நம்ம தொகுதியை மட்டும் கூட்டலாம். பாருங்கள், பிசி ப்ளஸ் சிஏ ப்ளஸ் ஏபினாலும் சரி, இல்லை மாற்றி மாற்றி கூட்டினாலும் சரி ஒன்று தான். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏனாலும் ஒன்று தான். கூட்டலாம் நம்ம எப்படி மாற்றி கூட்டினாலும் மதிப்பு மாறாது. அப்போ பாருங்கள், நான் வரிசை எழுதுகிறேன் பாருங்கள். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. சரியா? இப்போ நம்ம மதிப்பில் எடுத்து ஈஸியாக எழுதிடலாம். பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ எங்கே இருக்குது பாருங்கள்? இந்த ஃபார்முலாவில் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. அப்போ இது எதோட கெழு? எக்ஸோட கெழு. ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்றது எதோட கெழு? எக்ஸோட கெழு. இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸோட கெழு என்ன இருக்குது? 59. அப்போ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சியோட மதிப்பு 59 பை ஏபிசி. ஏபிசி என்ன பாருங்கள்? மாறிலி. அங்கே மாறிலி உறுப்பு என்ன இருக்குது? 70. அப்போ ஏபிசிக்கு பதிலாக நம்ம என்ன மாற்றிக்கலாம்? 70ன்னு மாற்றிக்கலாம். இதான் இதோட மதிப்பு 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/cயோட மதிப்பு. அதுக்கு அடுத்தது மூணாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள்? a² ப்ளஸ் b² ப்ளஸ் c² கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம வேறு ஒரு ஃபார்முலா தான் பயன்படுத்தணும். என்ன ஃபார்முலா பாருங்கள்? இந்த இடத்துல எழுதட்டுமா? ஃபார்முலா என்ன? a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² ப்ளஸ் b² ப்ளஸ் c² ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுத போகிறோம் பாருங்கள். a² ப்ளஸ் b² ப்ளஸ் c², எந்த மாற்றம் இல்லை. 2ab 2bc 2c, இந்த ரெண்டை நம்ம பொதுவாக வெளியே எடுத்துருவோம். எடுத்துகிட்டு என்ன ஆகும் பாருங்கள்? ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca. சரியா? இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது பாருங்கள்? a ப்ளஸ் b ப்ளஸ் c த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், a ப்ளஸ் b ப்ளஸ் சியோட மதிப்பை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள்? a ப்ளஸ் b ப்ளஸ் சியோட மதிப்பு 14. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிடலாம்?
14 மாற்றிடலாம், அடுக்கு 2 அப்படியே வந்துடும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அந்த மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இங்கே பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இது வந்து எதோட கெழு? எக்ஸோட கெழு. இங்கே எக்ஸோட கெழு என்ன இருக்குது? 59. அப்போ அந்த இடத்துல என்ன வரும்? 59. சரியா? இப்போ 14 2 தடவை எழுதி பெருக்க போகிறோம். 14 பெருக்கல் 14. 14 பெருக்கல் 14னா 196 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ஐயும் 59ஐயும் பெருக்க போகிறோம். 2ஐயும் 59ஐயும் பெருக்கினா 118. இது அப்படியே இடது பக்கம் கொண்டு வாங்க. 196 மைனஸ் 118 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சைடு அப்படியே மாற்ற போகிறோம். இடது பக்கம் வலது பக்கத்தை மாற்ற போகிறோம். மதிப்பு மாறாது. பாருங்கள், வலது பக்கம் இருக்கிறதுல தான் இடது பக்கம் எழுத போகிறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் எழுத போகிறோம், சுருக்கி எழுத போகிறோம். என்ன செஞ்சு எழுத போகிறோம்? 196லேருந்து 118 கழிக்க போகிறோம். கழிக்கலாமா? கடை வாங்கினா 16, 16 8 கழிச்சா 8. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 8 இருக்கும். 8ல் 1 கழிச்சோம்னா 7. அதுக்கடுத்து 1லேருந்து 1 கழிச்சா 0 தான். அப்போ 78. இதுதான் நமக்கு தேவையான எதோட மதிப்பு? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரோட மதிப்பு. இன்னும் நம்ம ஒன்று கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஏ பை பிசி ப்ளஸ் பி பை ஏசி ப்ளஸ் சி பை ஏபி இந்த மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? நம்ம ரெண்டாவது கணக்கு பார்த்தோம் இல்லையா? பகுதியில் எல்லாமே என்ன வரணும்? ஏபிசி வந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பகுதியில் எல்லாமே ஏபிசி வர மாதிரி நம்ம மாற்றுவோம். பாருங்கள், ஏ பை பிசி நமக்கு என்ன வரணும்? ஏபிசி வரணும். பிசி இருக்குது, என்ன இல்லை? ஏ இல்லை. அப்போ அந்த ஏவை கொண்டு பெருக்கி வகுத்துருங்க. ப்ளஸ் அடுத்து பாருங்கள், பி பை ஏசி இருக்குது, ஏவும் சியும் இருக்குது. நமக்கு என்ன வேணும்? பி வேணும். அப்போ அந்த பியை கொண்டு பெருக்கி வகுத்துருங்க. ப்ளஸ் அதுக்கடுத்து பாருங்கள், சி பை ஏபி நமக்கு என்ன வேணும்? ஏபிசி வேணும். ஏபி மட்டும்தான் இருக்குது, என்ன இல்லை? சி இல்லை. எது இல்லையோ அதை கொண்டு என்ன செய்யணும்? தொகுதியும் பகுதியும் பெருக்கணும். சரியா? ஈக்குவல் டு ஏவையும் பெருக்குனா ஏ ஸ்கொயர் பை இந்த இடத்துல பாருங்கள், பிசி ஏனாலும் ஏபிசினாலும் ஒன்று தான், ஏபிசி நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ் பியும் பெருக்குனா பி ஸ்கொயர் பை ஏசிபினாலும் ஏபிசினாலும் ஒன்று தான். ப்ளஸ் சியும் பெருக்குனா சி ஸ்கொயர் ஏபிசி. சரியா? இப்போ பாருங்கள், எது சமமாக இருக்குது? நமக்கு பகுதி சமமாக இருக்குது. நம்ம ஒரு தடவை எழுதிட்டா போதும். ஏபிசி தொகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம். பகுதி சமமாக இருந்துச்சுன்னா தொகுதியை நம்ம அப்படியே கூட்டலாம். என்ன இருக்குது பாருங்கள்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மதிப்பை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 78 பை ஏபிசி. ஏபிசின்னா என்ன பாருங்கள்? எதோட கெழு? ஏபிசின்னா கெழு கிடையாது, மாறிலி உறுப்பு. அப்போ ஏபிசியோட மதிப்பு என்ன? 70. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஏபிசிக்கு பதிலாக 70ன்னு நம்ம எழுதிக்கலாம். நீங்கள் இதை இப்படியே விட்டுட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா ரெண்டாம் வாய்ப்பாடு வச்சு கேன்சல் பண்ணிக்கிட்டாலும் சரி. கேன்சல் பண்ணுவோமா? ரெண்டாம் வாய்ப்பாடு வச்சு கேன்சல் பண்ணாங்க என்ன வரும் பாருங்க? 3 6 இல்லையா? மிச்சம் 1 18 9 2 18. இந்த இடத்துல 3 6 மிச்சம் 1 இங்கே வந்தால் 10 2 10. அப்போது 39/35. நீங்கள் 78/70ன்னு முடிச்சுக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைனா அது ரெண்டை கொண்டு கேன்சல் பண்ணிவிட்டு 39/35ன்னு எழுதிக்கிட்டாலும் சரி. இதுதான் நமக்கு தேவையான மதிப்பு. அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.